ஹிந்து தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் தான் உங்கள் பூஜா தேவியா பேசிட்டு இருக்கேன். இப்போது மூ படத்தோட டீசர் லான்ச்காக வந்திருக்கோம். பேர் சுரேஷ் ரவி. என்னோடய மியூசிக் சேனலில் ஆங்கராக பார்த்துருப்பீங்க. மூ என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள் ஜேர்னலில் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக அது மாதிரி இந்த படம் இருக்காது. இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்ற படத்துக்கும் இதுக்கும். நான் ரொம்ப நாள் கழித்து திருப்பி நடிக்க வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற 5வது படம் ஆஃப்டர் முகமுடி, யுத்தம் செய், சிவப்பு, ஈட்டி, அதுக்கப்புறம் மோ. ஸோ நான் எல்லாம் கொஞ்சம் செலக்டிவான படங்கள் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பண்ணுற படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக இருக்கணுன்ற ஒரு முடிவோடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் இப்போ மோ வந்து இட்ஸ் அன் ஹாரர் காமெடி. இட்ஸ் அ வெரி குட் டீம் ஒர்க். எல்லாம் யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து பண்ணுறாங்க. என்னோடய செகண்ட் ஹாரர் மூவி. ஃபஸ்ட்டு டிமாண்டி காலனி எவ்வளோக்கு எவ்வளோ ஹாரராக இருந்ததோ இது அவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் மாதிரி காமிக்கலாக கொண்டு போகலான்ட்டு எல்லாருமே நான், தர்புகா சிவா, முனிஷ்காந்த், அப்புறமேட்டு யோகி பாபு, விஜய் சுரேஷ் இந்த படத்து மூலமாக லீடாக வந்து லான்ச் ஆகுறாரு. இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா மூ படத்தோட டீசர் லான்ச். ஸோ உலகநாயகன் கமல் சார் வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருக்குமே நம்ம பார்த்து வளர்ந்து ஆசைப்படுற கமல் சார் வந்து எங்கள் படத்தை டீசர் லான்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ சாருக்காக இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். பத்திரிகை துறையில் மட்டுமல்லாமல் வேறு துறையிலும் ஜாம்பவானாக இருந்தவர்கள். அதில் ஒரு தலைமுறை தாண்டி 3ஆம் தலைமுறை ப்ரொடியூசர். இவங்க அப்பாவும் வந்திருக்க வேண்டியது வரல. பட் இவங்க தாத்தா படத்தில் நான்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரங்கப்பா என்று நாங்கள் எல்லோரும் அன்புடன் அழைக்கும் அந்த பெரியோர் சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். அதில் ஒரு தலைமுறை கேப் விட்டு மறுபடியும் வந்திருக்கிறார் அவர்கள். அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள், வரவேற்புரை என்றே சொல்லலாங்க. நல்ல இளைஞர்கள் வர வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த துறையில் ஆர்வமுள்ளவர்கள். அமெச்சூர்ஸ்னு கேலி பண்ணுவாங்க. அமெச்சூருங்கிற அந்த வார்த்தையில் ஆமர் என்ற ஒரு அன்பு, காதல் எல்லாம் ஒட்டி இருக்கு. அது இல்லாமல் இந்த தொழிலுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. அது வரணும், நிறையா பேர் வரணும். அதனால் எனக்கு ப்ரொஃபஷனல்ஸை விட அமெச்சூர்ஸ் மேலே பெரிய மரியாதை ஜாஸ்தி. அதனால் நீங்கள்லாம் வந்திருக்கிறதில்ல. நீங்கள் இப்போ வர்றவங்க கொஞ்சம் நாங்கள் கற்றுக்கிட்டு வந்ததை விட ஜாஸ்தி கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க. இன்னும் நிறையா படம் எடுக்கணும். இவர் வெறும் ஆர்வமுள்ள இளைஞர் மட்டுமில்ல, நல்ல பின்பலம் உள்ள இளைஞர். அதனால் இவங்களை நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் திரும்பி போயிடாமல் இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளோடும் வந்தவர் இங்கே ரொம்ப நாள் தங்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் அவரை வரவேற்கிறோம். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். படம் வெற்றி படமாக வேண்டும். இன்னும் பல படங்கள் நீங்கள் அனைவரும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்துக்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.